எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்கள் மத்தியில ஆதரவு அதிகரித்து வர்ற நிலையில இதை வைத்தறிச்சல் தாங்காம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடிக்கு எல்லாருடைய கால்களும் தெரியும், இப்ப கடைசியா மோடியுடைய காலில் சரணம் அடைஞ்சிட்டாரு, தஞ்சம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு பல விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இந்த மாதிரி விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? அரசியல்ல அணி சேர்க்கைன்றது சாதாரணங்க. இது ஒரு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் நடவடிக்கை எடுப்பாங்க. அதில் சில நேரம் நம்ம சொன்னதுக்கு மாறாகவே நடக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இறுதியில் வெற்றி பெற்றால் இது எல்லாமே மறைஞ்சிடும். இந்த அணி சேர்க்கை காலில் விழுவதுன்றதெல்லாம் நீ அரசியலில் வீரெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது, கொள்கையை மொத்தமாக பண்ண முடியாது. இந்த காலில் விழுறது அப்படின்னு இவர்கள் கொச்சப்படுத்துகிறாங்கல்ல, இவர்கள் வரலாறு அறியாதவர்கள். ஏன்னா இவர்கள் கூட இருக்கிறதெல்லாம் 2K கிட்ஸோ 90 கிட்ஸோ இருக்கும். அது இன்றைக்கி இருக்கிறத வச்சுட்டு எதாவது எழுதி கொடுக்கும். காலு இவரை பற்றி பேசினால காலில் விழுந்ததை பற்றி பேசணும், அதில் ஒரு சுயதிருப்தி அடைகிறது. காலில் விழுறது ஆரம்பித்து வச்சதே பார்த்திங்கன்னா இவர்கள் தான். திமுக ஆரம்பித்தவுடைய அடிப்படையே என்னென்னா, திராவிடர் கழகத்துலேருந்து வெளியில் வர்றாங்க. நான் கேட்குறேன், 49 வெளியில் வர்றீங்க, பெரியார் 2வது திருமணம் செய்து கொண்டார், கண்ணீர் துளிகள் அப்படின்ட்டு வெளியே வர்றீங்க. அப்போ வெளியில் வரும்போது திராவிடர் கழகத்துடைய இது அடிப்படை கடவுள் மறுப்பு கொள்கை, மூட நம்பிக்கை எதிர்ப்பு. அன்னைக்கு அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் மறுப்பு கொள்கைலாம் எங்களுக்கு அப்படிலாம் கிடையாது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றார். அதுக்கு பேர் காலில் விழுறது தானே.